வரைக்கும் நிறைய வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுல இருந்து அவங்க கடைசியில அவங்க டெடியூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. லைஃப்ல வந்து இத்தனை எல்லாம் இருக்குது, ஹார்ட்ஷிப்ஸ்ங்கிறத புரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கிரியேட்டிவிட்டி. ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்து ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கும். இந்த ஏஜ்ல எல்லாரையும் கொண்டு வரலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் தி போனோகிராஃப். அடுத்தது இந்த ஏஜ்ல தான் வந்து மொசார்ட் கம்போஸ் த மேரேஜ் ஆஃப் ஃபிகாரோ. இந்த மேரேஜ் ஆஃப் ஃபிகாரோங்கிறது வந்து ஒரு 2-3 செஞ்சுரிக்கு முன்னால ஒரு பெரிய ஓப்பரா. அப்பெல்லாம் டிராமா ஓப்பரா அதுதான் இப்ப ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை எழுதியிருக்காங்க. அடுத்தது ஆண்டர்சன், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரி டேல்ஸ். அதெல்லாம் வந்து இங்கிலீஷ். நான் அதனாலதான் கூட உடனே இன்சர்ட் பண்ணேன். ரவீந்திரநாத் தாகூர் எக்ஸல் பெங்காலி லிட்ரேச்சர். அவருடைய 30 வயசுக்குள்ளார இன்னும் யாரெல்லாம் கொண்டு வரலாம்? பாரதியாரை கொண்டு வரலாம். இன்னும் இப்படி கொண்டு வரலாம் நம்ம இந்தியன் வியூல பாக்கணும்னா. அடுத்தது அதை எதுக்கு அவங்க சொல்ல வராங்கன்னா, பீக் வந்து அடல்ட்ஹுட்ல வந்துட்டு மெதுவா அப்புறம் பின்னால டிக்ளைன் ஆகுது. அதனால இந்த சமயத்துல எதை செஞ்சாலும் அவங்க எல்லாம் பெஸ்டா செய்யறதுக்கும் அவங்களுடைய பீக் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்குமான ஏஜ் இந்த ஏஜ். ஹவெவர், qualifying any conclusion about age and creative accomplishments are 3 விஷயங்கள். ஒன்னு, the magnitude of the decline in productivity. நம்ம அவங்க contrasts across creative domains. அப்புறம் individual differences in lifetime output. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சிமெண்டன் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னால நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4 அப்ரோச்சஸ் சொல்றாங்க. 4 அப்ரோச்சஸ் அடுத்த ஸ்லைட்ல. 4 அப்ரோச்சஸ் டு அடல்ட்ஹுட் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். அது வந்து புக்ல வந்து நீங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கசாமுசான்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஆர்டர் அவங்க கொடுத்திருக்கிறது கொஞ்சம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். நமக்கு இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜில புஸ்தகத்துல என்ன சொல்றாங்கன்றதுக்கு முன்னாலே அந்த டெபினிஷன்ஸ், அந்த ஸ்கீமாஸ மேல போட்டுறாங்க. கோடு போட்டு 2 கோடு போட்டு. அது வந்து இனிமே கீழே வரப்போகுது அப்படிங்கிறதுதான். சோ இந்த நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல்ல மேல போடுறாங்க, அப்புறம் கீழே போடுறாங்க, அப்புறம் திரும்பி இன்னும் கீழே போடுறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை அப்படியே குரூப் வைஸா பிரிச்சிருக்கிறேன். சோ if you read this it will be helpful for you. 4 approaches to adult psychosocial development. அதுல ஒன்னு நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். இந்த நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல் வந்து பொதுவா வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்க வந்து கிராஜுவலா as they grow towards maturity and stability அவங்களுக்கு வர்ற பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் நேரடியா நார்மலா ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் ஆன் மைல்ஸ்டோன்ஸ். இதுதான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ். நார்மலா அவங்க ஃபேஸ் பண்ற காரியங்கள்ல இருந்து அவங்க அச்சீவ் பண்றது, இவ்வளவுதான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். இது அந்த சமயத்துல அவங்க எப்படி அவங்களுடைய இமோஷனல் சேஞ்சஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அவங்க சோஷியலி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் கொண்டு வர்றது நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். 2வது டைமிங் ஆஃப் இவென்ட்ஸ் மாடல். அது என்னன்னா காலம்தான் நமக்கு டிரைவர் மாதிரி. அதாவது நமக்கு சில விஷயங்கள் கையில கை கூடிரும். டைமிங் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு கை கூடாமல் இருக்கும். அதாவது ஆன் டைம்ல நமக்கு வேணுங்கிற காரியம் கிளிக் ஆச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம பெரிய எல்லைகளை அடைவோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதை வந்து எப்படி நான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடலுக்குள்ளார இதெல்லாம் கொண்டு வந்தேன்னாக்க, முதல்ல டெஃபினிஷனை சொல்லிடுறேன். இங்கே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்லைடு. 4 என்ன விஷயங்கள்னு சொல்லிடுறேன். அதுதான் வந்து ஒன்னு நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். 2வது டைமிங். எந்த டைம்ல நமக்கு கிடைக்குதோ, அதாவது நமக்கு நினைச்சது கிளிக் ஆயிட்டா நம்ம வந்து அப்படியே மேல வந்துருவோம். நமக்குன்னு தனியா நம்முடைய பழக்க வழக்கங்களே மாறி இருக்கும். நம்ம வந்து ஃபுல்ஃபில்மெண்டே வேறையா இருக்கும். 3வது ட்ரெய்ட்ஸ் மாடல். ட்ரெய்ட்ஸ் மாடல்ங்கிறது தன்னுடைய சொந்த டெவலப்மெண்ட், தன்னுடைய எமோஷன்ஸ், தன்னுடைய தாட்ஸ், தன்னுடைய பிஹேவியர்ஸ், தன்னால முன்னால வரக்கூடிய காரியங்களை முன்ன வைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற கான்பிடன்ஸ், அதனால ஷேப் ஆகுற அவங்களுடைய லைஃப். 4வது டைப்பாலஜிக்கல் மாடல். இப்போ வந்து அவங்க இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நியூரோட்டிஸ்டா, அதன்படி இதை மாத்த வேண்டாம். இது இந்த ஸ்லைடே இருக்கட்டும், ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன் இந்த 4 மாடலுக்கும். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடலை அவங்க நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடலை சொல்றாங்க. நான் as discussed earlier, அது வந்து நான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல் வந்து சாதாரண அவங்களுடைய லைஃப் டைம்ல மைல்ஸ்டோன்ஸ். இதுல வந்து இங்க வந்து ஒரு இதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொண்டு வந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளோ அல்லது ஒரு ஸ்பெஷாலிட்டியோ கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் அவங்க அப்படியே அதை இந்த 4 ஸ்டேஜை எடுத்துட்டு போறாங்க. அதுல இங்க எரிக்சனோட இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷனை உள்ள கொண்டுறாங்க. கொண்டு வந்துட்டு இந்த காலத்துல அவங்க கமிட்மெண்ட்ஸை மேக் பண்றது அல்லது அவங்களுக்கு அவங்களை யாரும் நம்பாம போற ஸ்டேஜ்ல அல்லது அவங்களுக்கு ஒரு இன்டிமெசி கிடைக்காம போற ஸ்டேஜ்ல ஒரு ஐசோலேஷன் அல்லது செல்ஃப் அப்சார்ப்ஷனுக்கு போறதுக்கு காரணம்
இந்த இது காரணமாகிறது இந்த ஏஜ். இது வந்து நார்மட்டிவ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஃபேஸ் பண்ற விஷயம், அதனாலே அவங்க அதுல இருந்து வெளியே வரவோ, நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரவோ, அல்லது அவங்க கொஞ்சம் பின்னால தள்ளவோ காரணம். இவங்க சொல்ற இன்டிமசிங்கிறது செக்ஷுவல் இன்டிமசி மட்டும் இல்ல. அதனாலதான் அவர் முடிக்கையில கேபிட்டல் ஐ தான் போடுறாரு. இன்டிமசி அது ஒரு காரணம் சொல்றாரு. நான் போடுற அந்த இன்டிமசிக்கான கேபிட்டல் ஐ எதுக்காகன்னா, இன் ஆல் ஏரியாஸ் அவங்களுடைய நாட் ஒன்லி செக்ஷுவல் என்கவுண்டர், அவங்களுடைய கேஷுவல் என்கவுண்டர்ஸ்லயும் அவங்க ஃபேஸ் பண்றதுல அவங்கள ஒரு நியர்னஸோட யார் கருதுனாலும் அதை அவங்க பெருசா நினைக்கிறாங்க. அதுக்கான சாக்ரிஃபைசஸ் எவ்வளவு வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எந்த காரியங்களை காம்ப்ரமைஸ்க்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஏஜ்ல அவங்க they develop an ethical sense inside them and that is a mark of an adult. எரிக்சன் சொல்றாரு. அதனாலதான் வந்து இட்ஸ் சம்திங் பியாண்ட் மியர் செக்சுவாலிட்டின்னு முடிக்கிறாரு எரிக்சன் சொல்லையில. அப்போ இந்த நார்மேட்டிவ் ஸ்டேட் மாடல்ல அவங்களுக்கு அந்த வர்ச்சு ஆஃப் லவ், அதாவது ஒரு மியூச்சுவல் டிவோஷன் பிட்வீன் பார்ட்னர்ஸோ அல்லது யாரோ அவங்க இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கீழே வந்தவங்க அவங்களுக்கு வழித்தோன்றல்கள், அடுத்த ஸ்லைட், இன்னொரு ஸ்லைட் தள்ளி, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அதுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜார்ஜ் வெய்லண்ட், இன்னொருத்தர் லெவின்சன். இந்த 2 பேரும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஜார்ஜ் வெய்லண்ட்ங்கிறவர் அன்அக்செப்டபிள் ஃபீலிங்கை எப்படி டீல் பண்றாங்கன்றத ஒரு 4 லெவல்ல சொல்றாரு. அதாவது வாழ்க்கையில அன்அக்செப்டபிள் ஃபீலிங், அதாவது யாரோ தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை எப்படி ஒருவர் ஃபேஸ் பண்றாங்க, அது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 கொண்டு போறாங்க. ஒன்னு சைக்காட்டிக் அப்படிங்கிறது லெவல் 1. அது என்னன்னாக்க ரொம்ப ரொம்ப சாதாரண பிரிமிட்டிவ், யாரோ ரொம்ப லோ லெவலா, எப்படின்னாக்க உடனே அதை வந்து டிஃபென்ஸா எடுத்து சண்டை போட்டு அன்அக்செப்டபிளா ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் கத்தி கதறி கூச்சல் போட்டு டிராமா பண்ணி அதெல்லாம், அந்த டினையல், அந்த எக்ஸாம்பிள் தான் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க அது வந்து அவங்களுடைய அன்அக்செப்டபிள் ஃபீலிங்ஸை இப்படி வெளிப்படுத்துற வயசும் இந்த வயசு. 2வது இம்மெச்சூர். இம்மெச்சூர்ன்றது லெவல் 2. இவது என்ன சொல்றாங்கன்னாக்க இதுல கொஞ்சம் வந்து அவங்க சைக்காட்டிக் லெவல்ல இல்லைனாலும் இன்னும் அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து சைக்காட்டிக் டிஃபென்சஸ் அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துவாங்க. they act it out, expressing their unacceptable impulses through their own actions. எப்படியாவது அது எனக்கு அது பிடிக்கலங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதுதான் அடுத்த ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் நியூரோட்டிக் ஸ்டேஜ் லெவல் 3. இது வந்து எப்படின்னாக்க அவங்க இன்னும் கொஞ்சம் இம்மெச்சூரை விட கொஞ்சம் பரவாயில்லை, ஆனா அதை அவங்க பர்சனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப உள்ள கொண்டு போயிட்டு வந்து அவங்களுடைய கோபத்தை வேறொன்று மேல காட்டிக்கிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிசோசியேஷன்னா அதாவது என்ன ரியாலிட்டியோ அதை விட்டே தூரமா விலகிக்கிறது, அல்லது வந்து அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நியூரோட்டிக் பிஹேவியரா அன்அக்செப்டபிள் திங்ஸை வந்து அவங்க எப்படி, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் எப்படி அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. 4வது மெச்சூர் லெவல். இதுதான் மோஸ்ட் அடாப்டிவ் அண்ட் ஹெல்தி டிஃபென்ஸ். இந்த 4ல இதுதான் குட் இமோஷனல் ரெகுலேஷனை காட்டுறது. இது வந்து இந்த ஆல்ட்ரூயிசம் எல்லாம் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி சமயத்துல கான்சியஸா அவங்க வந்து தன்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளியில கொண்டு வராம அதையே வந்து ஒரு ஹியூமரா மாத்துறது, அல்லது இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர் லெவல்ல அணுகிறது. இந்த மாதிரி 4 விதமான அணுகுமுறைக்குள்ளார அவங்களை கிளாசிஃபை பண்றதுக்கு இந்த ஏஜ்ல இருந்து இப்படித்தான் அவங்களுடைய கேரக்டர் பில்டப் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டேனியல் லெவின்சன், அவர் அடுத்த தியரி இன்னொன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க சீசன்ஸ் ஆஃப் லைஃப் தியரிங்கிறது அந்த தியரி. அடுத்த ஸ்லைட்ல சீசன்ஸ் ஆஃப் லைஃப் தியரி. இது என்னன்னாக்க வேற ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைஃப் உடைய ஸ்ட்ரக்சர் வாழ்க்கையில வந்து அது மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அத சொல்லையில வந்து இராஸ் ஆஃப் அபவுட் 25 இயர்ஸ்னு புக்ல இருக்கு. அது 5 இயர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படிதான் கொண்டு வராங்க. இராஸ் அதாவது 5 வருஷமா வாழ்க்கையை அவன் பிரிச்சு அவன் என்ன பண்றான்னாக்க அந்தந்த பேஸ்குள்ளார அவங்க நுழையும் பொழுது அதுல இருந்து அவங்க அக்கம்ப்ளிஷ் ஆகி வர்றாங்க. அந்த பீரியடே அவர் சொல்றாரு, லைஃப் ஸ்ட்ரக்சர் பீரியட். சொல்லையில நான் அதை வந்து இதுல இருந்து எடுத்து போட்டிருக்கேன், நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். அது அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. ஏர்லி அடல்ட் டிரான்சிஷன்ங்கிறது ஒரு ஏஜ், அப்புறம் என்ட்ரிங் இன்டு அடல்ட் வேர்ல்டுங்கிறது, அடுத்தது ஏஜ் 30 அது ரியல் டிரான்சிஷன், அடுத்தது செட்டிலிங் டவுன், அப்புறம் மிட் லைஃப் டிரான்சிஷன்.
இதெல்லாம் அவங்க வந்து வேற வேற ஸ்டேஜ் 5 வருஷத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த டிரான்சிஷனுக்குள்ளாரெல்லாம் போறான். இண்டிவிஜுவல்ஸ் லீவ் அடலசன்ஸ் ஃபர்ஸ்ட், ஏர்லி அடல்ட் டிரான்சிஷன். அடுத்தது கான்கிரீட் டெசிஷன்ஸ் மேக்கிங் பண்றது, வேலையா அல்லது வாழ்க்கையா எதா இருந்தாலும். அடுத்து 30 வயசுல வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் ஆவரேஜா தான் போடுறாங்க. ஏஜ் 30ல வந்து பொட்டன்ஷியல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க, சின்னதோ பெருசோ. அடுத்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆக பாக்குறாங்க 33 to 40. அப்புறம் மிட் லைஃப் டிரான்சிஷன், அதுல வந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அல்லது தன்னுடைய லைஃபை மாத்திக்க இன்னொரு 2 கொண்டு போறாரு பின்னால, மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட். வேற ஒண்ணும் இல்ல, வயசு போனதுக்கு பிறகு அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க தன்னுடைய லைஃப் டிசிஷனை, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்கிறத அவர் கொண்டு போறது. அப்போ அது வந்து அவர் சொல்லும் போது இந்த எப்படி 5 இயர்ஸ் அவன் வந்து இந்த மாதிரி லைஃப்ல வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனுக்குள்ளார போறான்றது. அடுத்து வந்து அதுல சொல்லையிலே த ட்ரீம் அவங்க சொல்றாரு. அவன் வந்து அவனுடைய ஃபியூச்சர் வந்து அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதுக்கான ஸ்ட்ரைவ் பண்றது, ஸ்ட்ரைவிங் ஹார்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார் டிரான்சிஷன். இதுக்கு தான் அவங்க திருப்பி அவங்களுடைய கனவா இருக்குது, அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய ஆஸ்பிரேஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க லெவின்சன்ஸ். ஏன்னா அவன் மேனை மட்டும்தான் யோசிச்சான், விமனை யோசிக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து ஏன்னா அவங்களுடைய லைஃப்ல இதே மாதிரி 5 இயர்ஸ்ல வந்து அப்படி கரெக்டா கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது. அடுத்து வந்து இதுல வந்து சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பெருசா இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறது. அடுத்தது டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் மாடல். நான் வந்து இந்த 4 மாடலுமே புக்ல வந்து மாத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துட்டேன் மேல. அடுத்து டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் மாடல், இதுல வந்து ஒரு சோசியல் கிளாக்னு ஒண்ணு சொல்றாரு. இதுல வந்து சோசியல் கிளாக்னா என்னன்னாக்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம், அதாவது முக்கியமான ஈவென்ட்ஸை பேஸ் பண்ணியும் இருக்குது. அதாவது ஒரு கல்யாணம், பேரண்ட்ஹுட் அல்லது ஒரு ஜாப், ஒரு ரிட்டையர்மெண்ட், அது உங்க வாழ்க்கையை இங்க அங்க திருப்பும் பொழுது, அந்த டைமிங் வரும் பொழுது, அந்த வாழ்க்கையில நீங்க போய் செட்டில் ஆகும் பொழுது அதனால உங்க லைஃப்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் வருது. ஸோ டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸும் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதை சொல்லும் பொழுதே சொல்லிட்டு நார்மேட்டிவ், அது வந்து அந்த 2 லைனுக்குள்ள இருக்கு அந்த சோசியல் கிளாக். இது அப்புறம் நார்மேட்டிவ் லைஃப் இவெண்ட்ஸ், லைஃப்ல நடக்கிற கல்யாணம், பேரண்ட்ஹுட், கிராண்ட் பேரண்ட்ஹுட், ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் ஆன் டைம்ல நடந்தா, அந்தந்த காலத்துல நடக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. ஆஃப் டைம்ல இருக்கும் பொழுது அது நார்மேட்டிவ் அப்படியா இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் கிரைசிஸ் அவன் ஃபேஸ் பண்ணும் பொழுது அவன் லைஃபே சேஞ்ச் ஆகுறது, அதுல வர்ற ஸ்ட்ரெஸ்னால அவனுடைய வாழ்க்கை மாறுறது. இதெல்லாம் ஜெனரலைஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸா கொண்டு வந்து இத கட்டாயம் கேக்குறாங்க. இந்த 4 மாடல்ஸ கேக்குறாங்க, அதனால நம்ம படிக்கத்தான் வேண்டி இருக்கு. 3வது ட்ரெய்ட் மாடல். ட்ரெய்ட் மாடல்ல நீங்க அந்த ஓஷனை கொண்டு வந்துக்கணும். நேத்தி இவரு அன்பரசு கூட ஷேர் பண்ணாரு. ஓப்பன்னஸ், கான்சென்ஷியஸ்னஸ், அப்புறம் எக்ஸ்ட்ராவர்ஷன், எக்ரியபிள்னஸ் அண்ட் நியூரோட்டிசிசம். இந்த 4லையும் அந்த 5 ஃபேக்டர் மாடல் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த நியூரோட்டிசிசம்னா அவனுக்கு இருக்கிற அவன் ஆங்ஷியஸா இருப்பான், இரிட்டபிளா இருப்பான், டெம்பரமெண்டலா இருப்பான், மூடியா இருப்பான். அப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு 4-5 கேரக்டர்ஸை சொல்லி இப்படி அவன் லைஃப்ல அவன் மாறுறான் அப்படின்னு அந்த ட்ரெய்ட் மாடல்ஸ். வாழ்க்கைய வந்து எப்படி ஜனங்கள் எந்தெந்த மாடலுக்குள்ளார ஃபிட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அடுத்தது டைப்பாலஜிக்கல் மாடல். டைப்பாலஜிக்கல் மாடல் வந்து 3ஆ கொண்டு வராங்க. மேனுடைய பர்சனாலிட்டி டைப்பா 3 ஆக்கிடுறாங்க. டிப்பிக்கலா இப்படித்தான் பிஹேவ் பண்றாங்க. அது டைப்பாலஜிக்கல். யாரு நம்ம டிப்பிக்கலா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றோம்ல, அதை வச்சுதான். அதாவது ஒரு மனுஷன் இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், டிப்பிக்கலி அவன் எப்படி இருக்கிறான் அதை வச்சு சொல்றது. அப்படி பார்த்தா இங்க அவங்க 3 பர்சனாலிட்டி டைப் சொல்றாங்க. அடுத்த ஸ்லைட்ல ரெசிலியன்ஸ் டைப், அண்டர் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஓவர் கண்ட்ரோலர்ஸ், இது 3 தான் அவங்க சொல்றது. இந்த ரெசிலியன்ஸ்ங்கிறது வந்து அவங்க ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல். அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. அண்ட் ஈகோ ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னாவே என்ன? கமிங் பேக். என்ன பிரச்சனை என்ன இதா இருந்தாலும் பழையபடி அவங்க எழுந்து நிமிர்ந்து நின்றுடுறது. அப்போ இவங்க என்ன இதுல வந்து இவங்க ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் இவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது ஓவர் கண்ட்ரோல், அண்டர் கண்ட்ரோலர்ஸ். அண்டர் கண்ட்ரோலர்ஸ் வந்து லோ லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் இருக்கும், ஈகோ ரெசிலியன்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும்னாக்க இமோஷனல் ரெகுலேஷன் ஒழுங்கா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்டர் கண்ட்ரோல் பீப்புள் வந்து வாழ்க்கையில ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்டபர்னா இருப்பாங்க, அக்ரெஷனை காட்டுவாங்க, ரிஸ்கி பிஹேவியர்ஸை காட்டுவாங்க. ஓவர் கண்ட்ரோல்னு பார்த்தா ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் பட் லோ லெவல் ஆஃப் ஈகோ ரெசிலியன்ஸ். இவங்களுக்கு வந்து என்னன்னாக்க ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆனா கமிங் பேக் ஃப்ரம் தியர் ப்ராப்ளம்ஸ்
they find it very difficult. அதாவது கிரிட்டிக்கலா இருப்பாங்க, தங்களை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலா தங்களையே திட்டிக்குவாங்க. காரணம் என்னன்னா அந்த ஈகோ கண்ட்ரோல் இருக்கிறதுனால. ஆனா கம்மிங் பேக், அதாவது அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு ஷை டைப்பா மாறிடுறாங்க, குவைட் டைப்பா மாறிடுறாங்க. அவங்க ஆங்ஷியஸ்னஸ் அவங்க கிட்ட ரொம்ப இருக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு வாழ்க்கையில பர்ஃபெக்ஷனிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே அதுலயே கண்ணோக்கமா இருந்து எரிச்சல் படுவாங்க ரொம்ப. அந்த மாதிரி ஒரு சீக்கிரமா டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓவர் கண்ட்ரோலர்ஸ். இந்த 3 டைப்ஸ் அவங்க டைப்பலாஜிக்கல் மாடல்னு கொண்டு வர்றாங்க. தட் இஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லெசன் 11. 12க்கு போயிடலாமா? சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓகே தானா? இது வந்து சும்மா பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பிகாஸ் சும்மா அதை எடுத்தேன் அங்க எங்கேயோ, அதுல இருந்து அதை எடுத்தே போட்டேன். Transition to married life brings major changes in sexual functioning, living arrangements, rights, responsibilities, attachments and loyalties. இதெல்லாம் அதுக்குள்ளார வருது. கல்யாணம்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆப்ளிகேஷனா மாறிடுது நிறைய கம்யூனிட்டிஸ்ல. அதனால வந்து இந்த வாழ்க்கையில வந்து இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் கண்டினியூ ஆகுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் மேரேஜ், இதை நான் சும்மா வந்து ஸ்ட்ரைக் அவே பண்ணேன். என்ன ரீசன்னாக்க அமெரிக்கன்ஸ் தான் அவங்க செக்ஸ்லெஸ்ஸா வாழ்க்கை நடத்துறாங்க, அது இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் போட்டிருக்காங்க. அது எதுவுமே நமக்கு ரிலேட்டடா இல்லாமல் இருந்தது. மோர் ஓவர் எத்தனை தடவை லைஃப்ல வந்து அவங்க வாழ்க்கையில வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோஹாபிட்டர்ஸ் எத்தனை முறை செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபடுறாங்க, அதர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அது கோஹாபிட்டிங் கப்பிள்ஸை நிறைய கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. எனிதிங் ரிலேட்டட் டு நம்மளுடைய சப்ஜெக்டா இருக்காதுன்னு தோணுனதுனால நான் அதை விட்டுட்டேன். ஃபேக்டர்ஸ் இன் மேரிட்டல் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர், அதுல வந்து என்னன்னாக்க கல்யாணத்துல முக்கியமான விஷயங்கள் என்ன காரணம் வெற்றிகரமான கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு பார்ட்னர்ஸ் கம்யூனிகேட், மேக் டெசிஷன்ஸ் அண்ட் டீல் வித் தியர் கான்ஃபிளிக்ட்ஸ். சும்மா அழுதுட்டு டிஃபென்சிவ்னஸை காட்டிட்டு, ஸ்டபர்னஸை காட்டிட்டு, வித்ட்ரால்ஸை காட்டிட்டு இருந்தா தே ஆர் சைன்ஸ் ஆஃப் ட்ரபிள்னு கொண்டு வராங்க. அடுத்த 3வது பாயிண்ட் வந்து டீனேஜரா கல்யாணம் பண்ணா ஹை டிவோர்ஸ் ரேட் இருக்குது. அதாவது சின்ன வயசுல கல்யாணம் பண்றவங்களுக்கு ஹை டிவோர்ஸ் ரேட்ஸ் இருக்கு. காலேஜ் கிராஜுவேட்ஸ் அண்ட் கப்புள்ஸ் வித் ஹை இன்கம் நார்மலா லெஸ் லைக்லிங்கிறாங்க. அது என்னமோ எனக்கு ஒத்து வரல. ஏன்னா இன்னைக்கு நிறைய படிச்சவங்க தான் உடனே கல்யாணத்துல இருந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்றவங்க தான், அதுவும் 2 பேரும் ஏர்ன் பண்ணும் பொழுது நிறைய பேர் இப்ப வந்து இதுல கொண்டு வந்து நிக்கிறாங்க, டிவோர்ஸ் கேசஸ்ல நிக்கிறாங்க. சம்ஹவ் நம்முடைய புக்ல அப்படி போட்டிருக்கு, கப்புள்ஸ் வித் ஹை இன்கம் ஆர் லெஸ் லைக்லி டு எண்ட் தியர் மேரேஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கோஹாபிட்டேஷன் பிஃபோர் மேரேஜ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கோஹாபிட்டேஷன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஹேவிங் டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், இவங்க எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆன பிறகும் டைவர்ஸ்ல வந்து நிக்கிறதுக்கு நிறைய வல்னரபிளா ப்ரெடிக்டிவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினவங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ணா அவங்க டிவோர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி. கோஹாபிட்டேஷன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆல்சோ ஹேவிங் டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், இவங்களும் டிவோர்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. and so are becoming pregnant or bearing a child before marriage. இவங்க எல்லாமும் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணங்கள். அல்லது ஹேவிங் நோ சில்ட்ரன், ஹேவிங் ஸ்டெப் சில்ட்ரன் இன் த ஹோம், இதெல்லாம் கல்யாணம் முறிவதுக்கு காரணமா இருக்குது. அப்புறம் லைஃப்ல வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் டு ரிலிஜன் கொடுக்கறவங்க வந்து கொஞ்சம் அந்த மேரிட்டல்லி வந்து அந்த முறிவெல்லாம் போக மாட்டாங்க அதிகமாய், அப்படிங்கறதும் ஒரு கணக்கு. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், மேபி தி டிஃபரன்ஸ் இன் வாட் மென் அண்ட் விமென் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மேரேஜ், அதுவும் இருக்கிறது. வந்து அடுத்தது ஏன்னா விமெனுக்கு வந்து மேரிட்டல் இன்டிமசிங்கிறது வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது, தன்னுடைய கான்பிடன்ஸை ஷேர் பண்றது, ஒரு கம்பானியன்ஷிப் வேணுங்கிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஷேர் பண்றது. ஆனா சாரி, ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது, கான்பிடன்ஸை ஷேர் பண்றது விமெனுக்கு. மென்னுக்கு கம்பானியன்ஷிப் தனக்கு வேணும், ஷேர்ட் ஆக்டிவிட்டிஸ் வேணும், இன்டிமசி த்ரூ செக்ஸ் வேணும், இப்படின்னு நினைக்கிறது மென். சோ இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறா இருக்கிறதுனாலயும் கல்யாணங்கள் வந்து மிஸ்மேட்சா மாறுறதுக்கு காரணம் இருக்கு. இன்னொன்னு மிஸ்மேட்சுக்கு மெயினா இட் இஸ் ப்ரொமோட்டட் பை த மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், வந்து அது வந்து ரொம்ப இப்ப இன்னைக்கு கேஷுவல் ஆயிட்டுது. அதனால இட் இஸ் பீங் ப்ரொமோட்டட் பை த மீடியா. அடுத்தது டிவோர்ஸ்ட் அடல்ட்ஸுக்கு காரணம் வந்து நிறைய அவங்க சொல்றாங்க. யூத்ஃபுல், அடுத்த ஸ்லைட்ல யூத்ஃபுல் மேரேஜ், லோ எஜுகேஷனல் லெவல், லோ இன்கம், டிவோர்ஸ்ட் மேரேஜஸ்,
low income அல்லது not giving not having religious affiliation, having parents who are divorced, alcoholism, psychological problems, domestic violence, infidelity, அதற்கு திருமண வாழ்க்கையில துரோகம், inadequate division of household labor, ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது, and having baby before marriage, all these things amount to டிவோர்சஸ் இன் மேரேஜ். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்த உடனே டிவோர்ஸ் பண்றாங்க. இட் யூசுவலி டேக்ஸ் பிளேஸ் ஏர்லி இன் மேரேஜ். அது வந்து கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ளார டிவோர்ஸ் பண்றவங்க, 6ல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார எனக்கு இது சூட் ஆகாதுன்னு வெளியே வர்றவங்க நிறைய உண்டு. அடுத்தது மோஸ்ட் அக்கர் டியூரிங் த 5th to 10th இயர். ஒரு 10 வருஷத்தை தாண்டிட்டா ஸ்டேபிள் ஆயிரும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது நேச்சுரல், அது எஸ். இந்த 5th இருந்து 10th இயர் வரைக்கும் தான் ரொம்ப ரிஸ்கி டைம் கல்யாணம் ஆகி. ஏன்னா புரிஞ்சுக்கிறதும் அல்லது ஒருத்தருக்காக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண ஒத்துக்கிறதும் அந்த ஒத்துக்க வைக்கிறதும் அந்த 5th இயர்ல இருந்து 10th இயருக்குள்ளார தான் நடக்கிறதுனால நிறைய பிரேக்கப்ஸ் வந்து 5 to 10 இயர்ல, மேரேஜ் பிரேக்கப்ஸ், டிவோர்சஸ் 5 to 10 இயர்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்தது போத் பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப்டர் மேரேஜ் டிசால்வ்ஸ். ஏன்னா 2 பேருக்குமே கல்யாணம் முறிவு அப்படிங்கிறது ஆச்சுன்னா டிவோர்ஸ்ட் விமன் அண்ட் டிவோர்ஸ்ட் மென், தே கம்ப்ளைன் ஆஃப் லோன்லினஸ், தே கம்ப்ளைன் ஆஃப் டிமினிஷ்ட் செல்ஃப் எஸ்டீம், மரியாதை குறையுதுங்கிறாங்க. ஆங்ஸைட்டி, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே குறையுதுங்கிறாங்க. ஆங்ஸைட்டி அபவுட் அன்னோன்ஸ் இன் தேர் லைஃப்ஸ், எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அன்னோன்ஸை பத்தி அவங்களுக்கு ரொம்ப கவலைகள் வருது. டிஃபிகல்ட்டி இன் ஃபார்மிங் சாட்டிஸ்ஃபேக்டரி நியூ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், இனிமே புதுசா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிறதுல அது கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கான டிவோர்ஸ்க்கான காரணங்கள், அதாவது அதுக்கப்புறம் ஏற்படுற அவங்களுடைய கஷ்டங்கள். ரீமேரிட் அடல்ட்ஸ், அடுத்தது அடல்ட்ஸ் ஹூ ரீமேரி, அது வந்து 50% ஆஃப் தெம் end up in divorce 3 வருஷத்துல அப்படிங்கிறது கணக்கு. மென் ரீமேரி sooner than women. மென் வந்து வித் ஹையர் இன்கம்ஸ் மோஸ்ட் லைக்லி டு ரீமேரி. ஏன்னா இது அப்படி அந்த மாதிரி ஹையர் இன்கமா இருந்தால் அது இட் இஸ் செட் டு லாஸ்ட் லாங்கர். ரீமேரேஜ் occurs sooner for partners who initiate a divorce. யாரு டிவோர்ஸ் கேக்குறாங்களோ அவங்கதான் பெரும்பாலும் ரீமேரேஜ்க்குள்ள டக்குன்னு என்டர் ஆயிடுறாங்க. எவிடன்சஸ் ஆன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீமேரேஜ் ஆன் அடல்ட்ஸ் இஸ் மிக்ஸ்ட். இதெல்லாம் சொல்லலாம், ஆனா வந்து வாழ்க்கையில அடிபடுறவங்க, வேதனையினால வெளியே வர்றவங்க அப்படிங்கறத பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. லோவர் லெவல் ஆஃப் மென்டல் ஹெல்த் இருக்காங்க. அடல்ட்ஸ் ஹூ கெட் ரீமேரிட் ஹேவ் அ லோவர் லெவல் ஆஃப் மென்டல் ஹெல்த். அதாவது திருமணம் ஆகி 2வது தடவை கல்யாணம் ஆகுறவங்க தே ஹேவ் அ லோவர் லெவல் ஆஃப், ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால. பட் ரீமேரேஜ் ஆஃபன் improves the financial status of remarried adults, especially women. விமனுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கு than the first marriage அப்படின்னும் சொல்றாங்க. many remarry not for love but for their financial reasons, for helping their children to grow up or to reduce their loneliness, அப்படித்தான் இருக்குது அப்படிங்கறதும் சொல்றாங்க. அடுத்து இந்த ஸ்டெப் ஃபேமிலியில வந்து நெகட்டிவ் பேட்டர்னு கொண்டு வந்தால், அதாவது வேற இடத்துல இருந்து ஏற்கனவே அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து இருக்கிற நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை கொண்டு வந்தால் அப்போ இந்த ரீமேரேஜ் ஃபெயிலியரா போகுது. அடுத்தது ஸ்ட்ரெஸ் இன் ரேரிங் சில்ட்ரன் தட் பேரண்ட்ஸ் இன் நெவர் டிவோர்ஸ்ட் ஃபேமிலிஸ், விட இவங்க குழந்தைங்களை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கே அண்ட் லெஸ்பியன் அடல்ட்ஸ், இது இந்தியன் சினாரியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய அமெரிக்கன் கதை தான் போட்டிருந்தாங்க, அது வந்து கொஞ்சம் கூட சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்தியன் சொசைட்டில என்ன இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன் இந்தியன் சொசைட்டி சக்சஸ் ஆஃப் கே அண்ட் லெஸ்பியன் அடல்ட்ஸ் வந்து இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டிஃபேசட்டட், varying greatly depending on location, social circle and personal experience. ஏன்னா எஸ், legal and social progress has been made இருக்கு, ஆனாலும் same sex marriage is not currently legal in India. There are no specific laws protecting LGBTQ individuals from discrimination based on sexual orientation, and the legal rights of same sex couples are limited. இவங்களுக்கான ரூல்ஸ், ஸ்பெசிபிக் லாஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டட். இஷ்யூஸ் வந்து என்னன்னா எல்ஜிபிக்யூ அடல்ட்ஸ் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் அதை வந்து சோசியலி எல்லாருக்குமே பிடிக்காம போறதுனால ஒரு சொசைட்டல் ப்ரெஜுடிஸா பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு உடனடியாக அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இல்லை, அவர்களுக்கு பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் அவங்க நிறைய பாக்குறாங்க.
டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு. அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. Many individuals in India are subjected to violence and harassment, particularly in rural areas. Individuals often face mental health challenges due to discrimination and marginalization. They are also vulnerable to hate crimes, including sexual and physical abuse. வந்து தவறான ஹேட் கிரைம்ஸ், நம்ம வெறுக்கிற கிரைம்ஸ் எல்லாம் நிறைய செய்யறதுக்கு நிறைய வல்னரபிள் இப்படிப்பட்ட பீப்புள் அப்படிங்கிறது தான். அப்புறம் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இதுல எல்லாம் அதாவது அங்க என்ன அமெரிக்கால வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, அவங்களை யாரும் ஏத்துக்கல, மாஸ்குலைன் ஃபெமினைன் யாரோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி அமெரிக்கா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, which I have left out and taken Indian scenario. இனி கொஞ்சம் தான் இருக்கு. பேரண்ட்ஹுட். Parenthood is an important question that has been asked again and again. Parenting ஏதாவது ஒரு விதத்துல கேக்குறாங்க. ஒண்ணு அடல்ட்ஹுட்ல கேக்குறாங்க, யங் அடல்ட்ஹுட்ல, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்கள்ல அந்த அடாலசன்ஸ் ஏஜ்ல பேரண்ட்ஹுட கேக்குறாங்க, இல்லைன்னா குட்டீஸ்க்கு கேக்குறாங்க. அதனால இந்த பேரண்ட்ஹுட்னு வர்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிகாஸ் நம்பர் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இமோஷனல் டிமாண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பேரண்ட்ஹுட்டா அவங்க பேரண்ட்ஸா மாறும் பொழுது நிறைய அவங்களுக்கு தேவையா இருக்குது இந்த அதாவது அடல்ட்ஹுட்ல. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து பேரண்ட்ஹுட்குள்ளார நுழையிறாங்க. அவங்களுக்குன்னு சில ஐடென்டிட்டி, ரோல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நியூ பேரண்ட்ஸ் ஆயிருக்கிறாங்க, சோசியல் ரோல்ஸ் இருக்கு. அது சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதுல எல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க இந்த ஏஜ்ல, இந்த டைம்ல. அதுக்கு வந்து நிறைய ஆனா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான பிராக்டிசஸும் ஹெல்ப் பண்றதுக்கான நிறைய மீடியா ஹெல்ப்பும் அவங்களுக்கு இருந்தாலும் ரியாலிட்டியில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து அதை பிராக்டிஸ்ல போடும் பொழுது அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரேசிங், சப்போர்ட்டிங், promoting their physical and emotional, social, intellectual development of a child from infancy to adulthood. அதை கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் பேரண்ட்ஸ்ஹுட் வந்ததுன்றதுக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். நல்ல பிள்ளைகள் வளர்ந்து அவங்க வாழ்க்கையில போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்ல, ஒரு பேரண்டோட வெல்பீயிங், நாளைக்கு என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிக்கிறான் அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது வந்து அது அந்த ஒரு நிறைவை கொடுக்கும். ஒரு டெவலப்மெண்டல் டிரான்சிஷன் அவங்க வாழ்க்கையில இருக்கும். சோசியலி வந்து அவங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. எப்படின்னா ஒரு கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க இதை படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சோசியலா ஒரு ரெக்கக்னைசபிள் திங்கா இருக்குது. அடுத்தது ட்ரெண்ட்ஸ் இன் சைல்ட் பேரிங். அது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சைல்ட் பேரிங்லே வந்து வந்து இன்னைக்கு வந்து இவங்க அதுலயும் பாருங்க நேபாள் பத்தி தான் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால நான் இந்தியான்னு கொண்டு வந்துட்டு சைல்ட் பேரிங் வாஸ் ஒன்ஸ் கன்சிடர்ட் அ சொசைட்டல் பிளெஸிங் ஒரு காலத்துல. இன்னைக்கு எப்படின்னா ஃபியூவர் சில்ட்ரன் இருக்கிறது தான், ஃபேமிலி பிளானிங் எடுத்துக்கிறது, ஜெண்டர் ரூல்ஸ், இன்னைக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்ஸ் இருக்கு, ஹையர் ஃபீமேல் மோர்டாலிட்டி எல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கும் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து விமென் ஷோ இன்க்ரீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் தேர் ஓன் கெரியர். தே ஹாவ் கம் அவுட் வெல். அவங்க வந்து நிறைய முன்னால வந்துட்டாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறத குறிச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஏர்லி 20ஸ்ல அல்லது கொஞ்சம் அந்த லேட்டர் ஆன் அவங்க வந்து தே ஹாவ் மோர் பிசிக்கல் எனர்ஜி, ஃபியூவர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அந்த ஏஜ்ல அவங்க குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 30ஸ்லனாக்க வந்து பார்த்தாங்கன்னா தேர் ஆர் ஆல்சோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன் இன் தியர் லேட் 30s. அவங்க கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. அப்ப இதுல வந்து மென் அண்ட் விமென்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் பேரண்ட்ஹுட், பேரண்ட்ஹுட்ல ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகுறத பத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அது வந்து அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்தாச்சு. வந்து நிறைய பேர் வந்து அதுக்கான ஹெல்ப் எல்லாம் நிறைய ஒருத்தர் அந்த ஷேரிங் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் சைல்டு கேர் இப்ப நவ் தே ஆர் கிவிங் more importance to that. Fathers spend considerably more time with children than mothers in television and video viewing, outdoor play and coaching the children in teaching in their sports. ஆனா மதர் தான் மேஜர் ரோல் எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தையோட கேரக்டர் பில்டிங்ல.
அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு டைரக்ட் சைல்டு கேர், ஃபாதர்ஹுட்டும் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய மென்டல் இதுக்குமே ஒரு எஜிலிட்டிக்குமே அது முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மோஸ்ட் இன்வால்வ்டு ஃபாதர்ஸ் ஆர் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் லைஃப்ஸ் அண்ட் மோர் இன்வால்வ்ட் இன் ஒர்க், ஃபேமிலி, கம்யூனிட்டி அண்ட் சோஷியலைசிங் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது போத் மென் அண்ட் விமென்ஸ் ரோல சொல்லும் பொழுது இப்ப ஃபாதர்ஹுட் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிடுச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய கண்டென்டடான லைஃப்ன்றது, வாழ்க்கையில ஃபேமிலியில தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுன்றத புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. கெரியர்ஸ் அண்ட் ஒர்க், டெவலப்மெண்டல் சேஞ்ச் அடுத்ததுல கெரியர் அண்ட் ஒர்க்ல வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கெரியரை வந்து ஒரு லெஸ் ஐடியலிஸ்டிக் பேசிஸ்ல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து ஒரு காலத்துல ஹை ஸ்கூல்ல வந்து அது ரொம்ப நினைக்காம இருந்தாங்க. லேட் டீன்ஸ்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஏர்லி 20ஸ்ல கெரியர் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கே அதுதான் முக்கியம் நினைச்சாங்க. காலேஜுக்கு வந்த உடனே ஒரு மேஜர் எடுத்துட்டாக்க, அந்த மேஜரை ஸ்பெஷலைஸ் ஆகிட்டா அதுல போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையோடைய டவுட்னு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே டிஸ்கஷன் தான். ஏதாவது வேணும்னா மட்டும், கிளாரிபிகேஷன் வேணும்னா மட்டும் நம்ம திரும்பவும் அதை டச் பண்ணலாம். இல்லைன்னா 12க்கு போயிடலாம். நீங்க சொன்னீங்கன்னா 12க்கு போயிடலாம். அப்படியே 12 போயிடலாம். ஓகேயா? யங் அடல்ட்ஹுட், இதுல வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ், கெரியர்ஸ் ரெண்டு தான் கொண்டுறாங்க. யங் அடல்ட்ஹுட்ல வந்து முக்கியமானது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க பாக்குற நட்பு அல்லது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் ரெண்டுக்கும் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வந்துட்டு முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராங்க, கல்யாணத்தை கொண்டு வர்றாங்க. அடுத்த லெசன் அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொன்னா அவங்க கொண்டு வராங்க. சரி, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னாக்க they tend to center on work and parenting activities and sharing of confidence and advice. இத வந்து அவங்க ரெண்டு சொல்றாங்க, பவுலிங் ஆர் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. பவுலிங்ன்றது வந்து அந்த காலத்துல வந்து அந்த இவங்க அதாவது இந்த பவுலிங் பீப்புள் எல்லாம் அந்த இவங்க லீக் மேட்சஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்களாம். சோ half the time அவங்க தனியா வேற நின்னு பவுலிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நிப்பாங்களாம். they will never mingle with anybody. if at all எல்லாரும் உட்கார்ந்து காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஓவர் த டேபிள் அவங்க எல்லாம் பண்ணலாம் இருக்கும்போது, பவுலர்ஸ் மட்டும் ஒரு ஓரத்துல நின்று, அதுவும் பர்டிகுலரா ஸ்பின் பவுலர்ஸ், அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே கையை வீசிக்கிட்டே தனியா நின்று பண்ணிட்டே இருப்பாங்களாம். சோ they never mingle with anybody. வந்தாலும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து அன்ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போயிருவாங்களாம். சோ அந்த மாடல் பேரே பவுலிங் மாடல்ங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க, அந்த மாதிரிதான். நாட் மச் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது இன்னொன்னு பிரிட்ஜிங்கிறது என்னன்னாக்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சண்டையெல்லாம் வராம ப்ரொவைட் பிரிட்ஜ் போல, அது ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப். இது ரெண்டு விதமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸை காட்டுறாங்க அப்படிங்கறதுதான் அந்த 12 சாப்டர் 12. கேர்லின் வெறுமனே டாக்காவே போட்டுடலாமா 12? இல்லைன்னா எப்படி கேர்லின்? ஸ்லைடு போடல கேர்லின். சரி, அவங்க இல்ல போல. அப்போ இதுல நான் சும்மா அப்படியே போறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பத்தி இப்ப இருக்கு. நானு ஜஸ்ட் வெண்ட் அவுட் ஆஃப் தி ரூம். மேம் ஆக்சுவலி ஒரு 5 minutes கொடுங்க, அது இது பண்றேன், திருப்பி ஷேர் பண்றேன். ஓ எஸ் அப்போ 5 minutes பிரேக் கொடுங்க. இல்லனா நீங்க ஒரு பிரேக் விட்டாலும் பரவாயில்லை. இதுல நான் சும்மா வந்து இந்த இத மாத்திரம் பாத்தீங்கன்னாக்க, நிறைய வந்து இந்த லெசன்லயும் பாத்தீங்கன்னா நிறைய அமெரிக்கா ரிலேட்டடா கல்யாணம், கோஹாபிட்டிங், அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க நிறைய இதுதான் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன்ஸ் தான். ஈவன் தேர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் மேரேஜ், இதெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்க நான் வந்து நம்ம இந்தியா ரிலேட்டடா எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். கட்டாயமா நமக்கு பரீட்சைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். அப்புறம் ரீமேரிட் அடல்ட்ஸ், அது எல்லாத்தையுமே அவங்க வந்து டிவோர்ஸ்ட் அடல்ட்ஸ் அதுல எல்லாம். அப்புறம் அதே மாதிரி இந்த இது கே அண்ட் லெஸ்பியன் அடல்ட்ஸும் இந்த லெசன்ல வரும். அதுலயும் அவங்க வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி அவங்க பேசுறது எல்லாமே அமெரிக்கா ரிலேட்டடா இருக்குது. சோ இந்தியன் சினாரியோல நான் எடுத்து போட்டிருக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட் அத கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி இல்லைன்னா பிராக்கெட்ல போட்ட மாதிரி அந்த மாதிரி போட்டிருப்பேன். அதை மட்டும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் இஃப் இட் ரிலேட்ஸ் யூ திங்க் இட் ரிலேட்ஸ் டு யுவர் ஸ்டடீஸ் யூ கேன் மேட்ச் இட். ஏன்னா அப்படித்தான் நம்ம மேட்ச் பண்ணி படிச்சா எழுதுனா தான் நல்லா இருக்கும். அமெரிக்காவை பத்தி நம்ம எழுதணும்னாக்கா பிரயோஜனப்படாது. அவங்க எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மங்கிறதுனால நம்ம வந்து அவங்க புத்தகங்கள்ல இருந்து எங்க இருந்தோ கிராப் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு நம்ம ரிலேட்டடா
மாத்திக்குவோம் அப்படிங்கறது அவங்களுடைய அனுமானமா இருக்கலாம். சோ அங்கங்க நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். தட் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு. அதுவும் பர்டிகுலரா இந்த லெசன்ல கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அடல்ட்ஸ், கோஹாபிட்டிங் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற சினாரியோல புதுசா நமக்கு இந்தியன் ட்ரெண்டுக்கு புதுசா இருக்கிறது அந்த LGBTQ அதெல்லாம். அவங்களுக்கு அது கொஞ்சம் காலம் முன்னாலே உள்ளதுனால அவங்க வியூல தான், அமெரிக்கன் வியூல தான் இந்த புத்தகத்தை எழுதி. ஏன்னா 2019 தான் அந்த புத்தகத்தை எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னால பாத்தீங்கன்னா. அதனால அவங்களுக்கு அதை அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க. பட் நமக்கு வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. அதனால நமக்கு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வேறையா இருக்குது. சோ கைண்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அதை நீங்க வேணும்னாலும் நீங்க யூ ஜஸ்ட் கிராப் சம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். சரி, நம்ம அப்ப அப்படியே போலாம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்றது தானே. வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த பவுலிங் பிரிட்ஜிங் சொன்னேன். அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூலி வெட்ஸுக்கு தான் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு, இந்த ஏஜ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மேல அவங்க ரிலை பண்ணி இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து they feel good about themselves if they have friends, and people feel good about themselves having and people those who feel good about themselves they have an easier time making new friends. அப்படி அந்த சைக்கிள் போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அடுத்தது லவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரையாங்குலர் தியரி ஆஃப் லவ்னு ஸ்டர்ன்பர்க் சொல்றாரு. 3 சொல்றாரு. ஒன்னு இன்டிமசி, இன்னொன்னு பேஷன், இன்னொன்னு கமிட்மெண்ட். இன்டிமசிங்கிறது வந்து செல்ஃப் டிஸ்க்ளோஷரை இன்வால்வ் ஆகுது. அதாவது தன்னை பற்றி அதிகமா ரிவீல் பண்ணி மற்றவங்க கிட்ட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது, அதனால ஒரு வார்ம்த்தும் ஒரு ட்ரஸ்டும் எதிர்பார்க்கிறது. அதுதான் வந்து இன்டிமசி. ரெண்டாவது பேஷன்ங்கிறது ஜஸ்ட் லஸ்ட், சும்மா கண்ணுல பாக்குறத செக்ஷுவல் டிசையர்ல அரௌசல்ல கொள்ற நட்பு. மூணாவது கமிட்மெண்ட் டெசிஷன் டு லவ் அண்ட் டு ஸ்டே வித் தி பிலவட். இந்த 3 லவ் தான் ஸ்டர்ன்பர்க்ஸ் ட்ரையாங்குலர் தியரி ஆஃப் லவ். அடுத்தது புக்க வேணா கையில வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே அடுத்தடுத்து சும்மா சாப்டர்ஸ் தான் அப்படி டீல் பண்ணிட்டே போறோம். நான் மேரிட்டல் அண்ட் மேரிட்டல் லைஃப் ஸ்டைல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு கரண்ட் நார்ம்ஸ்ல நிறைய பேரு அந்த காலத்துல வந்து சிங்கிளா இருந்தா அதை அவங்களை கேள்வி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு they have their own they can choose their own life course அப்படிங்கிற ஒரு லெவல் வந்தாச்சு. சோ அவங்களுடைய சொந்த ஸ்கெட்யூல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, தன்னுடைய அதாவது இன்னும் நியூ பிளேசஸ் போய் நியூ திங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்ப்ளோர் உலகத்தையும் வாழ்க்கையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த டெசிஷன் எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் அடல்ட்டுக்கு இன்னைக்கு கொடுக்கற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதனால நிறைய பேர் சிங்கிள் அவுட் ஆயிடுறாங்க. வந்து ப்ராபபிளி ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இஷ்யூ, அல்லது வந்து இப்படி இருக்கலாம். அதாவது என்னன்னாக்கா அவங்க வந்து யாரையும் நம்பாமல், அதாவது இனிமேல் இன்னொருத்தரை நம்பணுமே அப்படிங்கிற மாதிரி போகலாம். காமன் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ற, சிங்கிள் அடல்ட்ஸ் ஃபேஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்க, ஃபார்மிங் இன் அவங்களுக்கு அந்த சிங்கிள் அடல்ட்ஸோடைய லைஃப்ல பாக்குறீங்கன்னாக்க அவங்களுடைய இது டைம் டு டெவலப், அதாவது காமன் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தாக்கா அவங்களுடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட நல்லா இருக்காது. ஏன்னா தனியா இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களோட என்னத்தை பெருசா மற்றவங்க எல்லாம் பழக போறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு பர்சனலா லோன்லினஸ் நிறைய இருக்குது. அடுத்தது ஃபைண்டிங் எ நீச் இன் தி சொசைட்டி, இன்னும் கல்யாணம் ஆலியான்னு எல்லாரும் கேக்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு காமன் ப்ராப்ளம்ஸ். ஆனா வந்து அவங்க ஆக்சுவலா என்னத்தினால டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க, they want to explore more in their lives, அல்லது to meet their goals, அல்லது ஆட்டோனமஸா டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறதுனால, அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய கிடைக்கணும்னு அவங்க தேடுறாங்க. ஒரு 4-5 ஸ்லைடு போயிடலாம், கோஹாபிட்டிங் அடல்ட்ஸ் வரைக்கும் போயிடலாம். அப்படியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க காட்டும் பொழுதே நான் ஞாபகப்படுத்திடுவேன் உங்களுக்கு. இந்த பவுலிங் பிரிட்ஜிங் சொல்லியிருக்கேன், இன்டிமசி, பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் சொல்லிட்டேன், நான் மேரிட்டல் அண்ட் மேரிட்டல் லைஃப் ஸ்டைல் சொன்னேன், சிங்கிள் லைஃப்ல அவங்க என்னெல்லாம் தடுமாறுறாங்கன்றத பார்த்துட்டோம். இப்ப கோஹாபிட்டேட்டிங்ன்றது வந்து இங்கிலீஷ்ல வராது, கோஹாபிட்டிங் தான் வரும். அவங்க போட்டிருக்காங்க கோஹாபிட்டேஷன் இருக்கு, பட் கோஹாபிட்டிங் தான் இருக்கணும். அப்போ இந்த கோஹாபிட்டிங் அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஆன்கோயிங் லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. இந்த கப்பிள்ஸ் வந்து they do not want the official aspects of marriage, they only want to enjoy
வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதான் கோஹாபிட்டேஷன். அப்போ இவங்க வந்து என்னன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி கப்பல் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதா சொல்றாங்க. நம்பர் ஆஃப் கப்பிள்ஸ் வந்து வியூ தேர் கோஹாபிட்டேஷன் நாட் அஸ் அ ப்ரீகர்சர் டு மேரேஜ் பட் as an ongoing lifestyle. இத வந்து கல்யாணத்துக்கு முன்னால பழகி பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறது இல்ல. இது ஒரு லைஃப் ஸ்டைலா தான் போகிறதா உள்ள நுழையிறாங்க. In India, about half of cohabiting couples, the relationship lasts approximately 2 years. அதுதான் வந்து ரியாலிட்டி. அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. most of them are dissolved and only few ending in marriage. இதுதான் கோஹாபிட்டிங் அடல்ட்ஸ்ல இந்தியால நடக்கிறது. கப்பிள்ஸ் who cohabit, இது வந்து நான் அதுல போட்டிருக்கேன். ஆமா, கப்பிள்ஸ் who cohabit face certain problems. என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க disapproval by parents ஒண்ணு, live-in relationship தான மேம் இது? living in relation இதேதான், living in relationship தான். disapproval by parents and other family members, அது வந்து அவங்களுக்கு ஒரு emotional strain ஆ மாறுது. இந்த செகண்ட் பேராகிராஃப் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்னொன்னு சிலருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனிங் ஜாயிண்ட்லி அதுல பிரச்சனைகள் வருது. ஏன்னா லீகல் ரைட்ஸ்ல நமக்கு நிறைய லே டவுன் லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல இல்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்ட்னர் வயலன்ஸ் வந்து கம்பேர்ட் டு மேரிட் விமென் இங்க ஹையர் லெவல் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் லா வந்து லிவிங் பார்ட்னர்ஸுக்கு அன்கிளியரா இருக்கிறதா சொல்றாங்க. தீஸ் ஆர் த டிஃபிகல்டிஸ். அடுத்து மேரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோனோகேமி தான் இந்தியால ஈவன் இன் மோஸ்ட் டெவலப்ட் சொசைட்டிஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான வாழ்க்கை முறை. இதுல வந்து this offers intimacy, commitment, friendship, affection, பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம், நல்ல செல்ஃப் எஸ்டீம் வரலாம், எல்லாம் உண்டு. ஆனா எரிக்சன் என்ன அவருடைய தியரியில சொல்லி இருக்கிறாருன்னா, சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் ஹைலைட்ஸ்ல இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன் அப்படிங்கறதே கீ ஸ்டேஜா கொண்டு வராரு. 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் மேரேஜ் இஸ் அ கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னு அவர் கொண்டு வராரு. அதுல அவங்களுக்கு அந்த இன்டிமசி கிடைக்குது, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கிடைக்குது, அவங்களுடைய பாண்ட்ஸ் அது சொலிடிஃபை பண்ணுது. அதனால அவங்களுக்கு ஒரு சொசைட்டில ஒரு வேல்யூட் ஐடென்டிட்டி கிடைக்குது, செல்ஃப் வொர்த் கிடைக்குது, ஒரு சோசியல் இன்டகிரேஷன் தைரியம் கிடைக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. வாட் எரிக்சன் சேஸ் இஸ் மேரேஜ் மே ப்ரொவைட் என்ஹான்ஸ்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் மீனிங் அண்ட் பர்பஸ். அது வாழ்க்கையில இருக்கும், ஒரு ஹெல்தி காம்ப்ரமைஸ் இருக்கும், பர்சனாலிட்டி மாறும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம், ஃபேமிலி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும், சேலஞ்சஸ ஒன்னா மீட் பண்ணுவாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸோட இம்பாக்டும் நல்லா இருக்கும். இப்படித்தான் எரிக்சன் கொண்டு வர்றாரு. சோ அடுத்தது வந்து என்டரிங் இன்டு மேட்ரிமோனி. அடுத்த ஸ்லைடு. என்ட்ரிங் இன்டு மேட்ரிமோனி நார்மலா வந்து த்ரூ அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது பெரும்பாலும் இந்தியால எல்லாம் பெட்ரோத்தல் வந்து சின்ன வயசுலயே நடக்குது, குழந்தையா இருக்கும் பொழுதே நடக்குது. ஆனா வந்து இந்தியா வந்து நோட்டிசபிள் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லவ் மேரேஜஸ் இப்ப வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை அப்ரூவ் பண்றாங்க. முந்தியெல்லாம் அப்படி இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒருத்தருக்கு ஒரு ஆட்டோனமியை கொடுத்துருச்சு, ஒரு ஃப்ரீடம் டு சூஸ் தியர் மேட் அது கொடுத்தாச்சு. இன்னொன்னு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேரேஜஸ் இன் இந்தியா இஸ் 22.7 இயர்ஸ். 22.7 இயர்ஸ் அது ஆவரேஜா. தமிழ்நாடுல 23.5. அடுத்து இந்த டிரான்சிஷன் டு மேரிட் லைஃப், இது வந்து சும்மா பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பிகாஸ் சும்மா அதை எடுத்தேன் அங்க எங்கேயோ, அதுல இருந்து அதை எடுத்துட்டே போட்டேன். டிரான்சிஷன் டு மேரிட் லைஃப் brings major changes in sexual functioning, living arrangements, rights, responsibilities, attachments and loyalties. இதெல்லாம் அதுக்குள்ளார வருது. கல்யாணம்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆப்ளிகேஷனா மாறிடுது நிறைய கம்யூனிட்டிஸ்ல. அதனால வந்து வாழ்க்கையில வந்து இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் கண்டினியூ ஆகுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் மேரேஜ், இதை நான் சும்மா வந்து ஸ்ட்ரைக் அவே பண்ணேன். என்ன ரீசன்னாக்க அமெரிக்கன்ஸ் தான் அவங்க செக்ஸ்லெஸ்ஸா வாழ்க்கை நடத்துறாங்க, அது இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் போட்டிருக்காங்க. அது எதுவுமே நமக்கு ரிலேட்டடா இல்லாமல் இருந்தது. மோர் ஓவர் எத்தனை தடவை லைஃப்ல வந்து அவங்க வாழ்க்கையில வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோஹாபிட்டர்ஸ் எத்தனை முறை செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபடுறாங்க, அதர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அது கோஹாபிட்டிங் கப்பிள்ஸ் நிறைய கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. எனிதிங் ரிலேட்டட் டு நம்மளுடைய சப்ஜெக்டா இருக்காதுன்னு தோணுனதுனால நான் அதை விட்டுட்டேன். ஃபேக்டர்ஸ் இன் மேரிட்டல் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர், அதுல வந்து என்னன்னாக்க கல்யாணத்துல முக்கியமான விஷயங்கள்
என்ன காரணம் வெற்றிகரமான கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு பார்ட்னர்ஸ் கம்யூனிகேட், மேக் டெசிஷன்ஸ் அண்ட் டீல் வித் தியர் கான்ஃபிளிக்ஸ். சும்மா அழுதுட்டு டிஃபென்சிவ்னஸ் காட்டிட்டு, ஸ்டபர்னஸ் காட்டிட்டு, வித்ட்ரால்ஸ் காட்டிட்டு இருந்தா தே ஆர் சைன்ஸ் ஆஃப் ட்ரபிள்னு கொண்டு வராங்க. அடுத்த 3வது பாயிண்ட் வந்து டீனேஜரா கல்யாணம் பண்ணா ஹை டிவோர்ஸ் ரேட் இருக்குது. அதாவது சின்ன வயசுல கல்யாணம் பண்றவங்களுக்கு ஹை டிவோர்ஸ் ரேட்ஸ் இருக்கு. காலேஜ் கிராஜுவேட்ஸ் அண்ட் கப்புள்ஸ் வித் ஹை இன்கம் நார்மலா லெஸ் லைக்லிங்கிறாங்க. அது என்னமோ எனக்கு ஒத்து வரல. ஏன்னா இன்னைக்கு நிறைய படிச்சவங்க தான் உடனே கல்யாணத்துல இருந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்றவங்க தான், அதுவும் 2 பேரும் ஏர்ன் பண்ணும் பொழுது நிறைய பேர் இப்ப வந்து இதுல கொண்டு வந்து நிக்கிறாங்க, டிவோர்ஸ் கேசஸ்ல நிக்கிறாங்க. சம்ஹவ் நம்முடைய புக்ல அப்படி போட்டிருக்கு, கப்புள்ஸ் வித் ஹை இன்கம் ஆர் லெஸ் லைக்லி டு எண்ட் தியர் மேரேஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கோஹாபிடேஷன் பிஃபோர் மேரேஜ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கோஹாபிடேஷன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஹேவிங் டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், இவங்க எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆன பிறகும் டைவர்ஸ்ல வந்து நிக்கிறதுக்கு நிறைய வல்னரபிளா ப்ரெடிக்டிவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினவங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ணா அவங்க டிவோர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ஸ்டடி. கோஹாபிடேஷன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆல்சோ ஹேவிங் டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், இவங்களும் டிவோர்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. and so are becoming pregnant or bearing a child before marriage. இவங்க எல்லாமும் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணங்கள். அல்லது ஹேவிங் நோ சில்ட்ரன், ஹேவிங் ஸ்டெப் சில்ட்ரன் இன் த ஹோம், இதெல்லாம் கல்யாணம் முறிவதுக்கு காரணமா இருக்குது. அப்புறம் லைஃப்ல வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் டு ரிலிஜன் கொடுக்கறவங்க வந்து கொஞ்சம் அந்த மேரிட்டல்லி வந்து அந்த முறிவெல்லாம் போக மாட்டாங்க அதிகமாய் அப்படிங்கறதும் ஒரு கணக்கு. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், மேபி தி டிஃபரன்ஸ் இன் வாட் மென் அண்ட் விமென் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மேரேஜ், அதுவும் இருக்கிறது. வந்து அடுத்தது ஏன்னா விமெனுக்கு வந்து மேரிட்டல் இன்டிமசிங்கிறது வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது, தன்னுடைய கான்பிடன்ஸை ஷேர் பண்றது, ஒரு கம்பானியன்ஷிப் வேணுங்கிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஷேர் பண்றது. ஆனா ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது, கான்பிடன்ஸை ஷேர் பண்றது விமெனுக்கு. மென்னுக்கு கம்பானியன்ஷிப் தனக்கு வேணும், ஷேர்ட் ஆக்டிவிட்டிஸ் வேணும், இன்டிமசி த்ரூ செக்ஸ் வேணும் இப்படின்னு நினைக்கிறது மென். சோ இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறா இருக்கிறதுனாலயும் கல்யாணங்கள் வந்து மிஸ்மேட்சா மாறுறதுக்கு காரணம் இருக்கு. இன்னொன்னு மிஸ்மேட்சுக்கு மெயினா இட் இஸ் ப்ரொமோட்டட் பை த மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், வந்து அது வந்து ரொம்ப இப்ப இன்னைக்கு கேஷுவல் ஆயிட்டுது, அதனால இட் இஸ் பீங் ப்ரொமோட்டட் பை த மீடியா. அடுத்தது டிவோர்ஸ்ட் அடல்ட்ஸுக்கு காரணம் வந்து நிறைய அவங்க சொல்றாங்க. யூத்ஃபுல், அடுத்த ஸ்லைட்ல யூத்ஃபுல் மேரேஜ், லோ எஜுகேஷனல் லெவல், லோ இன்கம், டிவோர்ஸ்ட் மேரேஜஸ் low income, அல்லது not having religious affiliation, having parents who are divorced, alcoholism, psychological problems, domestic violence, infidelity, திருமண வாழ்க்கையில துரோகம், inadequate division of household labor, ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது, and having baby before marriage, all these things amount to divorces in marriage. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்த உடனே டிவோர்ஸ் பண்றாங்க. இட் யூசுவலி டேக்ஸ் பிளேஸ் ஏர்லி இன் மேரேஜ். அது வந்து கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ளார டிவோர்ஸ் பண்றவங்க, 6ல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார எனக்கு இது சூட் ஆகாதுன்னு வெளியே வர்றவங்க நிறைய உண்டு. அடுத்தது மோஸ்ட் அக்கர் டியூரிங் த 5th to 10th year. ஒரு 10 வருஷத்தை தாண்டிட்டா ஸ்டேபிள் ஆயிரும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது நேச்சுரல், அது எஸ். இந்த 5th இருந்து 10th year வரைக்கும் தான் ரொம்ப ரிஸ்கி டைம் கல்யாணம் ஆகி. ஏன்னா புரிஞ்சுக்கிறதும் அல்லது ஒருத்தருக்காக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண ஒத்துக்க வைக்கிறதும் அந்த 5th yearல இருந்து 10th yearக்குள்ளார தான் நடக்கிறதுனால நிறைய பிரேக்கப்ஸ் வந்து 5 to 10 yearல, மேரேஜ் பிரேக்கப்ஸ், டிவோர்சஸ் 5 to 10 yearல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்தது போத் பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப்டர் மேரேஜ் டிசால்வ்ஸ். ஏன்னா 2 பேருக்குமே கல்யாணம் முறிவு அப்படிங்கறது ஆச்சுன்னா, டிவோர்ஸ்ட் விமன் அண்ட் டிவோர்ஸ்ட் மென், they complain of loneliness, they complain of diminished self esteem, மரியாதை குறையுதுங்கிறாங்க. anxiety, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே குறையுதுங்கிறாங்க. anxiety about unknowns in their lives, எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற unknowns பத்தி அவங்களுக்கு ரொம்ப கவலைகள் வருது. difficulty in forming satisfactory new intimate relationships, இனிமே புதுசா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கறதுல அது கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கான டிவோர்ஸ்க்கான காரணங்கள், அதாவது அதுக்கப்புறம் ஏற்படுற அவங்களுடைய கஷ்டங்கள். ரீமேரிட் அடல்ட், அடுத்தது adults who remarry, அது வந்து 50% of them
end up in divorce 3 வருஷத்துல அப்படிங்கிறது கணக்கு. men remarry sooner than women. men வந்து with higher incomes most likely to remarry. ஏன்னா இது அப்படி அந்த மாதிரி ஹையர் இன்கமா இருந்தால் அது it is set to last longer. remarriage occurs sooner for partners who initiate a divorce. யாரு டிவோர்ஸ் கேக்குறாங்களோ அவங்கதான் பெரும்பாலும் ரீமேரேஜ்க்குள்ள டக்குன்னு என்டர் ஆயிடுறாங்க. எவிடன்சஸ் ஆன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீமேரேஜ் ஆன் அடல்ட்ஸ் இஸ் மிக்ஸ்ட். இதெல்லாம் சொல்லலாம், ஆனா வந்து வாழ்க்கையில அடிபடுறவங்க, வேதனையினால வெளியே வர்றவங்க அப்படிங்கறத பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. லோவர் லெவல் ஆஃப் மென்டல் ஹெல்த் இருக்காங்க. அடல்ட்ஸ் who get remarried have a lower level of mental health. அதாவது திருமணம் ஆகி 2வது தடவை கல்யாணம் ஆகுறவங்க they have a lower level of, ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால. பட் remarriage often improves the financial status of remarried adults, especially women. விமனுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கு than the first marriage அப்படின்னும் சொல்றாங்க. many remarry not for love but for their financial reasons, for helping their children to grow up or to reduce their loneliness. அப்படித்தான் இருக்குது அப்படிங்கறதும் சொல்றாங்க. அடுத்து இந்த ஸ்டெப் ஃபேமிலியில வந்து நெகட்டிவ் பேட்டர்னு கொண்டு வந்தால், அதாவது வேற இடத்துல இருந்து ஏற்கனவே அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து இருக்கிற நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ கொண்டு வந்தால் அப்போ இந்த ரீமேரேஜ் ஃபெயிலியரா போகுது. அடுத்தது ஸ்ட்ரெஸ் இன் ரேரிங் சில்ட்ரன் தட் பேரண்ட்ஸ் இன் நெவர் டிவோர்ஸ்ட் ஃபேமிலிஸ். அவ்விட இவங்க குழந்தைங்களை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கே அண்ட் லெஸ்பியன் அடல்ட்ஸ். இது இந்தியன் சினாரியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய அமெரிக்கன் கதை தான் போட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கூட சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்தியன் சொசைட்டில என்ன இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன் இந்தியன் சொசைட்டி சக்சஸ் ஆஃப் கே அண்ட் லெஸ்பியன் அடல்ட்ஸ் வந்து it is a complex and multifaceted, varying greatly depending on location, social circle and personal experience. ஏன்னா yes, legal and social progress has been made இருக்கு, ஆனாலும் same sex marriage is not currently legal in India. There are no specific laws protecting LGBTQ individuals from discrimination based on sexual orientation, and the legal rights of same sex couples are limited. இவங்களுக்கான ரூல்ஸ், ஸ்பெசிபிக் லாஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டட். இஷ்யூஸ் வந்து என்னன்னா LGBTQ adults அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் அத வந்து சோசியலி எல்லாருக்குமே பிடிக்காம போறதுனால ஒரு சொசைட்டல் ப்ரெஜுடிஸா பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு உடனடியாக அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இல்லை. அவர்களுக்கு பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் அவங்க நிறைய பாக்குறாங்க. டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு. அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. Many individuals in India are subjected to violence and harassment, particularly in rural areas. Individuals often face mental health challenges due to discrimination and marginalization. They are also vulnerable to hate crimes, including sexual and physical abuse. வந்து தவறான ஹேட் கிரைம்ஸ், நம்ம வெறுக்கிற கிரைம்ஸ் எல்லாம் நிறைய செய்யறதுக்கு நிறைய வல்னரபிள் இப்படிப்பட்ட பீப்புள் அப்படிங்கிறது தான். அப்புறம் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இதுல எல்லாம், அதாவது அங்க என்ன அமெரிக்கால வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அவங்கள யாரும் ஏத்துக்கல, மாஸ்குலைன் ஃபெமினைன் யாரோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி அமெரிக்கா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. which I have left out and taken Indian scenario. இனி கொஞ்சம் தான் இருக்கு. parenthood. Parenthood is an important question that has been asked again and again. Parenting ஏதாவது ஒரு விதத்துல கேக்குறாங்க. ஒண்ணு அடல்ட்ஹுட்ல கேக்குறாங்க, யங் அடல்ட்ஹுட்ல, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்கள்ல அந்த அடாலசன்ஸ் ஏஜ்ல பேரண்ட்ஹுட்ட கேக்குறாங்க, இல்லைன்னா குட்டீஸ்க்கு கேக்குறாங்க. அதனால இந்த பேரண்ட்ஹுட்னு வர்றதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிகாஸ் நம்பர் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இமோஷனல் டிமாண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பேரண்ட்ஹுட் தான் அவங்க பேரண்ட்ஸா மாறும் பொழுது நிறைய அவங்களுக்கு தேவையா இருக்குது இந்த, அதாவது அடல்ட்ஹுட்ல. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து பேரண்ட்ஹுட்குள்ளார நுழையிறாங்க. அவங்களுக்குன்னு சில ஐடென்டிட்டி, ரோல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நியூ பேரண்ட்ஸ் ஆயிருக்கிறாங்க, சோசியல் ரோல்ஸ் இருக்கு, அது சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதுல எல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க இந்த ஏஜ்ல, இந்த டைம்ல. அதுக்கு வந்து நிறைய, ஆனா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான பிராக்டிசஸும் ஹெல்ப் பண்றதுக்கான நிறைய மீடியா ஹெல்ப்பும் அவங்களுக்கு இருந்தாலும் ரியாலிட்டியில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து அதை பிராக்டிஸ்ல போடும் பொழுது அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இட் இஸ் a process of raising, supporting
promoting their physical and emotional, social, intellectual development of a child from infancy to adulthood. அதை கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் பேரண்ட்ஸ்ஹுட் வந்ததுன்றது வந்து ஒரு லாட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். நல்ல பிள்ளைகள் வளர்ந்து அவங்க வாழ்க்கையில போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்ல, ஒரு பேரண்டோட வெல்பீயிங், நாளைக்கு என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிக்கிறான் அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது வந்து அது அந்த ஒரு நிறைவை கொடுக்கும். ஒரு டெவலப்மெண்டல் டிரான்சிஷன் அவங்க வாழ்க்கையில இருக்கும். சோசியலி வந்து அவங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. எப்படின்னா ஒரு கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க இதை படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சோசியலா ஒரு ரெகக்னைசபிள் திங்கா இருக்குது. அடுத்தது ட்ரெண்ட்ஸ் இன் சைல்ட் பேரிங். அது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சைல்ட் பேரிங்லே வந்து வந்து இன்னைக்கு வந்து இவங்க அதுலயும் பாருங்க, நேபாள் பத்தி தான் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால நான் இந்தியான்னு கொண்டு வந்துட்டு சைல்ட் பேரிங் வாஸ் ஒன்ஸ் கன்சிடர்ட் a societal blessing ஒரு காலத்துல. இன்னைக்கு எப்படின்னா ஃபியூவர் சில்ட்ரன் இருக்கிறது தான், ஃபேமிலி பிளானிங் எடுத்துக்கிறது, ஜெண்டர் ரூல்ஸ், இன்னைக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்ஸ் இருக்கு, ஹையர் ஃபீமேல் மோர்டாலிட்டி எல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கும் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து women show increased interest in developing their own career. They have come out well. அவங்க வந்து நிறைய முன்னால வந்துட்டாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறத குறிச்சு அவங்க வந்து அவங்களுடைய early 20s அல்லது அந்த லேட்டர் ஆன் அவங்க வந்து they have more physical energy, fewer medical problems. அந்த ஏஜ்ல அவங்க குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 30sலனாக்க வந்து பாத்தாங்கன்னா there are also advantages of having children in their late 30s. அவங்க கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. அப்ப இதுல வந்து men and women's involvement in parenthood, பேரண்ட்ஹுட்ல ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகுறத பத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அது வந்து அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்தாச்சு. வந்து நிறைய பேர் வந்து அதுக்கான ஹெல்ப் எல்லாம் நிறைய ஒருத்தர் அந்த ஷேரிங் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் சைல்டு கேர், இப்ப நவ் தே ஆர் கிவிங் more importance to that. Fathers spend considerably more time with children than mothers in television and video viewing, outdoor play and coaching the children in teaching in their sports. ஆனா மதர் தான் மேஜர் ரோல் எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தையோட கேரக்டர் பில்டிங்ல. அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு டைரக்ட் சைல்டு கேர், ஃபாதர்ஹுட்டும் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு அவருடைய மென்டல் இதுக்குமே ஒரு எஜிலிட்டிக்குமே அது முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மோஸ்ட் இன்வால்வ்ட் ஃபாதர்ஸ் ஆர் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் their lives and more involved in work, family, community and socializing அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது both men and women's role சொல்லும் பொழுது இப்ப ஃபாதர்ஹுட் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிடுச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய கண்டென்டடான லைஃப்ன்றது வாழ்க்கையில ஃபேமிலியில தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுன்றத புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. கெரியர்ஸ் அண்ட் ஒர்க், டெவலப்மெண்டல் சேஞ்ச். அடுத்ததுல கெரியர் அண்ட் ஒர்க்ல வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கெரியரை வந்து ஒரு லெஸ் ஐடியலிஸ்டிக் பேசிஸ்ல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து ஒரு காலத்துல ஹை ஸ்கூல்ல வந்து அது ரொம்ப நினைக்காம இருந்தாங்க. லேட் டீன்ஸ்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஏர்லி 20sல கெரியர் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கே அதுதான் முக்கியம் நினைச்சாங்க. காலேஜுக்கு வந்த உடனே ஒரு மேஜர் எடுத்துட்டாக்க அந்த மேஜரை ஸ்பெஷலைஸ் ஆகிட்டா அதுல போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையோடைய நேச்சுரலா அவங்களுடைய வாழ்க்கையில பாக்குற ஃபேஸ் பண்றத பார்த்துட்டு அது எந்த ஏரியால அவங்க இறங்கணுமோ அந்த ஏரியால ட்ரெயின் ஆயிக்கணும், ஃபுல் டைம் ஆக்குபேஷன் அதுல தேடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி அந்த டிரான்சிஷன் பீரியட கொஞ்சம் சொல்றாங்கன்னு வைங்களேன். they make hard work to move up to the career ladder and improve their financial standing. அதுக்காக அவங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட முடியுது புக்கு. அந்த லெசன் டைவர்சிட்டி இன் ஒர்க் பிளேஸ். வாழ்க்கையில வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து ஃபீமேல் லேபர் போர்ஸுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஆனாலும் இந்தியால எல்லாம் கொஞ்சம் லோவரா இருக்குது. வந்து விமெனை வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களையும் மேல கொண்டு வந்து இன்க்ளூசிவ் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. தட் இஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8:10 தான். 11 and 12 முடிஞ்சாச்சு. 13, 14, 15 வந்து டாக்டர் ஹேமாஸ்ரீ எடுப்பாங்க. 16 மட்டும் கடைசியில நம்ம முடிக்கிறோம். இது எல்லாமே அப்படியே ஸ்டோரி மாதிரிதான் அப்படியே வளவளன்னு போயிட்டு இருக்கு. இவங்க அவங்களோட ஒரு அடல்ட் கூட அப்படியே வாசிக்கிறாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஜஸ்ட் யூ ரீட் த்ரூ, அதோட போதும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே. பட் இட் இஸ் ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜா கொண்டு போய் கடைசியில முடிச்சிட்டாங்க. 13, 14 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 13, 14, 15 வந்து இவங்க முடிச்சிட்டாங்கன்னாக்கா 16 மட்டும் ஜீரியாட்ரிக் டெப்த் பத்தி மட்டும் நான் எடுக்கணும். அந்த கிரீக் ரிலேட்டடா டியூபுலர் ராஸ். 16 நீங்க எடுக்கிறீங்களா மேம்? ஆமா. ஓகே ஃபைன். அது ஒண்ணும் இல்ல, அந்த கடைசியில the preparedness and also how they deal. I did a project in that. அதனால சரி I was interested. I said okay, I'll take. சும்மா அது ஒரு 4 பக்கம் தான் அந்த பேஜ், அந்த லெசனே. just what is it அப்படின்னு. ஓகே மேம். அப்ப நாளைக்கு நீங்க ஹேமஸ்ரீ மேம் முடிச்சாங்கன்னா you want to continue and finish it off tomorrow? இன்னொரு 10 நிமிஷம் தான் அந்த லெசன் எடுக்கும். அப்பனா நீங்க நாளைக்கே முடிச்சிரீங்களா? அவங்க அந்த ஆர்டர்ல போயிட்டா என்னைக்கு முடிக்கிறாங்களோ அன்னைக்கே டக்குன்னு 10 நிமிஷம் முடிச்சிட்டானா வேலை முடிஞ்சு. அதுதான் மேம், நாளைக்கு தான் முடிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க பண்றாங்க. நாளைக்கே 13, 14, 15 முடிச்சிருவாங்கன்னா 10 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சரி மேம், ஓகே ஷூர். தேங்க் யூ. அப்ப நீங்க எனக்கு கண்டென்ட் அனுப்பிச்சு விடுங்க. நான் ரெடி பண்ணிடுறேன். நான் வந்து அவங்க இருக்கிற தைரியத்துல நான் ரெடி பண்ணி நாளைக்கே பண்ணிடுறேன். சும்மா ஒண்ணு இல்ல, இந்த கிரீஃப் மேனேஜ்மெண்ட் அந்த பேட்டர்ன் இருக்கும், அந்த டியூபுலர் ராஸோட டேப்டான்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு பேட்டர்ன். அது மட்டும் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கையில மீனிங்னா என்ன, டெத்னா என்னன்றத அவங்க எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஒரு 4 பேஜ் தான், 2 டாபிக் தான் அதுல இருக்கு. டெத் அண்ட் பெரிமென்ட், யாரோ அதாவது லவ்டு ஒன்ஸ், ரொம்ப அதாவது இத்தனைக்கு லைஃப் பார்ட்னரை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, தன்னுடைய ஓன் டெத் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, 2 தான். ஆஃப்டர் 65 இயர்ஸ் அப்படி லைஃப் ஸ்பேன் போயிட்டே இருக்குல்ல. இப்ப இவங்க வந்து அடல்ட் ஏஜ் எடுக்கிறாங்க, அப்புறம் லேட்டர் அடல்ட்ஹுட் எடுக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு தே ஃபேஸ் லைஃப் அப்படிங்கறதுதான். நல்லா இருக்கு. அந்த லைஃப் ஸ்பேன் அப்படியே கொண்டு போய் அதை ஸ்டடி பண்ணிருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்றாங்க, பொதுவான அந்த காமன் விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாக்க நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேல போறது வாழ்க்கையில். ஓகே மேம். அப்ப நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். டெவலப்மென்ட் நினைக்கிறேன். Madam can finish 3 lessons tomorrow, then I will also join her for 10 more minutes. Okay ma'am. நாளைக்கு முடிச்சலாம். நாளைக்கு we start early and finish it. Okay, bye. Thank you. Bye. Okay ma'am. Thank you so much. Thank you for the participation. Thank you ma'am. Everybody, thank you Carolyn. Thank you everybody. Thank you Carolyn, you've been very very kind enough to adjust with all my these things. Thank you. No problem ma'am. Thank you. Bye.